போன வருஷம் வந்து கோவிலில் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். அந்த வேண்டுதல் வந்து ஆடி 22 வந்து நிறைவேற்றிட்டாங்க. எதனால நான் வேண்டுதல் வச்சிருந்தேனாக்கா, பூந்தமல்லி ஒன்றிய செயலர் ஜெகன் அப்படின்னு வச்சிருக்காரு. அவர் வந்து அவர் கட்சியை நீக்கிட்டாங்கன்ட்டு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். அது எந்த கட்சி இருக்காருன்னா தாவேக்கல இருக்காரு அவரு. ஓகே, அதான் இந்த கோயில்ல வந்து நேர்த்திக்கடன் வேண்டினீங்களா? ஆமா, மன்சூர் சாப்பிட்றேன். மன்சூர் தானே வேண்டிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ எதனால நீங்க அவர் நீக்கணும், அவர் வேண்டிக்கினீங்க? அவர் எதுக்கு நீக்கணும் நீங்க வேண்டினீங்க? எதனால இன்னைக்கு வேண்டிக்கிறேன்னாக்கா, இப்போ வந்து நிறைய பெண்கள் வாழ்க்கை எடுத்து இருக்காரு அவரு. என்னுடைய குடும்பத்தை 2ஆ பிரிச்சிருக்காரு அவரு. அதுக்கோசம் தான் மன்சூர் சாப்பிட்றேன். அப்படிங்களா? இப்போ கட்சி ரீதியா என்ன இதுங்க? கட்சி ரீதியானாக்கா, இப்போ ஜெகன் அப்போ வந்து இப்போ கட்சி நீக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். மறுபடியும் வந்து கட்சியில சேர்க்க போறேன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இதோட சேர்க்கக்கூடாது கட்சியில. கட்சி சார்பா விஜய் சாரா இருக்கட்டும், ஆனந்த் சாரா இருக்கட்டும், அவனை கட்சியிலே சேர்க்கக்கூடாது. என்னோட யாரா பாதிக்கப்பட்டனா, என்னோட கஷ்டத்தை வந்து அண்ணன் தளபதி விஜய் நான் பார்த்து என்ன சொல்ல முடியல. அதனால நான் இப்ப வீடியோல நான் பேசுறேன். அப்படிங்களா? சரிங்க சரிங்க சரிங்க. அவன் கட்சி விட்டு அடிப்படை எந்த ஒரு பொசிஷன் வரக்கூடாது அவன். எதனால பனையத்தம்மா கோயில வந்து சாப்பிடுறீங்க நீங்க? நான் போன சார் வேண்டுதல் வச்சிருந்தேன் சார். அது வந்து கட்சி விட்டு நீக்கணும்னு வேண்டுதல் வச்சிருந்தேன். போன ஆடி 22 இந்த ஆடி 22 வந்து அம்மா வந்து நிறுத்தி கொடுத்துட்டாங்க. அது போன மாசம் நிறுத்திட்டாங்க. இப்ப வந்து எனக்கு என்னன்னாக்கா, இப்ப கட்சியில மறுபடியும் சேர்க்க போறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கோசம் தான் நான் வந்து வேண்டுதல் நிறைவேற்ற. ஓகே, அவர் திரும்ப வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறீங்க? திரும்ப வரக்கூடாது. ஏன்னா இப்ப நான் ஒருத்தன் பாதிக்கப்பட்டா பரவாயில்ல. இப்ப கட்சியில இருக்கிறதுக்கு முன்னாடியே ரசிக மன்றம் இருக்கும்போது நிறைய குடும்பத்தை கெடுத்துவான் அவன். இன்னும் கட்சியில வந்த முன்னே எத்தனை குடும்பத்தை கெடுப்பான் அவன். அது பொறிக்கு புறம்பாக்க இருக்கக்கூடாது. கட்சியில பொசிஷன்ல இருக்கக்கூடாது. சரிங்க சார். நான் வந்து இப்ப நான் போய் சொல்றதை விட பூந்தமல்லி வந்து கேட்டு விசாரிச்சு பாருங்க. பூந்தமல்லி என்னுடைய வீடு நசட்டு வரதாதிபுரம் 15 சீட்டு தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பாருங்க. பொறிக்கு புறம்பாக்க பத்தி எல்லாம் தெரியும் உங்களுக்கு. சரிங்க சார். நீங்களும் கட்சியில் தான் இருக்கீங்க? தாவேக்கால் தான்? ஆமா, தாவேக்கால் தான். ஓகே ஓகே. கட்சியில இருந்து எந்த ஒரு இது கொடுக்க கூடாது. ஓகே. உமேஷ் அணிக்கு பேட்டி கொடுக்குறாங்க. உமேஷ் அணிக்கு பெண்கள் வந்து பாலி வன்கொடுமை தூண்டுகளுக்கு வந்து கண்டிப்பா தளபதி விஜய் வந்து நம்ம கையில ஆயுதம் கொடுப்பாங்கன்னு அவன் பேட்டி கொடுக்குறான். ஆனா வந்து படத்துக்குள்ள அவன் தான் நிறைய பேர் காசு வாங்கிருக்காங்க. அவன் கட்சியில வந்து தளபதி கூட போட்டோ பிடித்து காசு வாங்கியிருக்கான். இப்ப நான் வந்து இப்ப தளபதி பாக்கணும்னாக்கா அவனை போய் பாக்கணும். அவனை போய் பார்த்துட்டு அவனை போய் பேசினாதான் தளபதிட்டு போய் போட்டோ பிடிக்க முடியும். அதுக்கு வந்து எல்லாரும் காசு வாங்குறான். கட்சியில வந்து நிறைய பேர் போஸ்டிங் நிறைய பேர் சேர்த்திருக்கான் காசு வாங்கி. 50,000 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கான் ஆளுங்கிட்ட. நான் போய் சொன்னா விசாரிச்சு பாருங்க நீங்க. இது வந்து மெயின் தளபதி பார்க்கணும், ஆனந்த் சார் பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.